ஹாய், திஸ் இஸ் வேதா. ரொம்ப நாளாவே நான் இந்த விஷயத்த நம்ம ஒரு வீடியோவா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்ட நாட்கள் உண்டு. பட் அதுக்கான சிச்சுவேஷன் இப்ப நான் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு ட்ரேடிங் ஜேர்னில எனக்கு ஒரு கன்ஃப்யூஸ்டட் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, எப்பல்லாம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதோ, ஸோ அப்பல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆ எப்படி சொல்றதுன்னு கேட்டாச்சுன்னா, நமக்கு ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒரு ஸ்ட்ரென்த் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் பார்க்குறேன். பட் இது ஒரு சில பேருக்கு நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த ஏதோ பெருசா பூதாகரமா பேசுற மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா உண்மையான விஷயம் அதுதான். அ எனக்கு பல இடங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் வரும்போது, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு கிளியர் கட்டான ரூட் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அருமையான ஒரு விஷயம். அ ஒரு நார்மலான பெர்சன் கூட இத நம்ம என்னன்னா உள்வாங்கிக்கிட்டு, ஸோ இத எப்படி நம்ம ஒரு ட்ரேடிங்ல நம்ம அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். ஸோ இத ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு ஒரு இமேஜா நான் உங்களுக்கு பண்ணி, அத எப்படி நம்ம ட்ரேடிங்ல அத எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க எங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே அதுதான். வாங்க இப்ப நம்ம கன்டென்ட்க்குள்ள போகலாம். இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் ஒரு டவுன் ட்ரெண்டை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இதை இந்த இமேஜாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் மூவிங் ஆவரேஜ் ரிப்பன்னு போட்டாலும் சரி, இல்லைனா எம்ஏ கிராஸையும் ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜையும் ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். ஸோ இதில் நம்ம ஷார்ட் டேர்முக்கு 10 பீரியட் எஸ்எம்ஏயும், அதே மாதிரி மிட் டேர்முக்கு ஒரு 20 பீரியட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜையும், ஒரு லாங் பீரியடுக்கு 200 பீரியட் மூவிங் ஆவரேஜும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் எதுக்காக இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கிறோம். அதில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நமக்கு ஒரு கரெக்டான என்ட்ரியை நமக்கு கொடுக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். பட் இது நமக்கு ஷார்ட் டேர்மில் நம்ம என்ன ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை ஆகுது, அதே மாதிரி மிட் டேர்முக்கு நம்ம என்ன ஒரு என்ட்ரி பொசிஷனுக்குள்ள வரலாம், ஸோ இதில் ஸ்டாப் லாஸை நம்ம எங்கே மெயின்டைன் பண்ணலாம், சேம் டைம் லாங் டேர்மில் இது என்ன ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு இந்த 3 விஷயமும் நமக்கு சொல்லி கொடுத்துரும். அதே மாதிரி என்ட்ரி நம்ம எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துரும். எக்ஸிட் நம்ம எங்கே ஆகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு கிளியர் கட்டாக ஒரு கூகுள் மேப் மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் இப்போ நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் ஜேர்னிக்குள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய அந்த 10 பீரியட் எஸ்எம்ஏவும் 20 பீரியட் எஸ்எம்ஏவும் உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்கணும். மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 200 பீரியடுக்கு மேலே இருக்கணும். அதே நேரம் உங்களுக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட அந்த 20 பீரியட் ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எஸ்எம்ஏ 10 எஸ்எம்ஏ மிட் டேர்ம் எஸ்எம்ஏவை உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராஸ் ஓவர் பண்ணி அது மேலே ட்ராவல் ஆகணும். அதுக்கு கீழே இந்த மிட் டேர்மில் இருக்கக்கூடிய 20 பீரியட் எஸ்எம்ஏ ட்ராவல் ஆகணும். ஸோ இது கண்டினியூஸாக எப்படி நமக்கு ட்ராவல் ஆகுதுங்கிறத ஒரு 2-3 கேண்டில்ஸஸ் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த 200 பீரியடுக்கு மேலே உங்களுக்கு ரெண்டுமே ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னால், ட்ரெண்ட் இன்னும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக நம்ம ஒரு ப்ரெடிக்டை எடுத்துக்கிடலாம். ஸோ இதில் எந்த டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம 4 ஹவரும் 1 டே டைம் ஃப்ரேமையும், இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஒரு பெஸ்ட்டான டைம் ஃப்ரேமாக இருக்கும். ஸோ இப்போ என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அந்த கிராஸ் ஓவர் நடந்த இடத்துல இருந்து உங்களுக்கு திரும்ப ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும். ஸோ ரீடெஸ்ட் கொடுக்கறது இப்போ உங்களுக்கு இங்கே கிராஸ் ஓவர் நடந்துருச்சு அப்படின்னா, திரும்ப உங்களுக்கு அந்த 20 பீரியடில் எப்போ உங்களுக்கு ரீடெஸ்ட் நடக்குதோ, ஸோ அப்போ நீங்கள்
அங்கே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நடக்கும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு அது அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகும்போது திரும்ப உங்களுக்கு இது எப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட் டேர்ம் பீரியட், அதாவது 10 பீரியட் மூவிங் ஆவரேஜை எப்போ வந்து உங்களுக்கு கீழே கட் பண்ணுதோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸிட் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸஸை வந்து அந்த 20 பீரியட் எஸ்எம்ஏயை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயமும் இருக்குது. ஸோ இதே சேம் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன்லேயோ இல்லை நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ஸ்லேயோ போகிறீங்க அப்படின்னா 200 பீரியடுக்கு கீழே இந்த 2 மிட் அண்ட் ஷார்ட் டேர்ம் 2 மூவிங் ஆவரேஜஸும் கீழே ட்ராவல் ஆகணும். அதே மாதிரி நம்ம எப்படி அப் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா மிட் டேர்ம் பீரியடை ஷார்ட் டேர்ம் பீரியட் வந்து உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடத்தியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆகணும்னா அந்த ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு மேலே மிட் டேர்ம் பீரியட் வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ திரும்பவும் அது எந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுதோ அங்கே தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா என்ட்ரி எடுக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து அப் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து என்ன ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்குமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஸோ அது எப்போ திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடை கட் பண்ணி உங்களுக்கு கீழே மேலே உங்களுக்கு பாஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி கிடைக்குதாங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி அந்த ட்ரேடாக வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்ஃபியூஸான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்போது எல்லாமே வந்து இதை நான் அப்ளை பண்ணிக்கிறது ஒரு எப்போவுமே வந்து நான் அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மந்த் லாஸ்ட் 6 மந்த்தில் வந்து இது எப்படி ஒரு ஒர்க் ஆகிருக்குங்கிறத ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ ரியல் ட்ரேடில் ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து தெரியும். ஸோ அப்படி உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து என்னென்னா கண்டினியூஸாக நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.